ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு 1 கிலோ கறியும் 1.5 கிலோ அரிசியும் நம்ம எடுத்துக்கலாம். கறியை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துப்போம். அது கூட என்ன மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, இது சேர்த்து அந்த ஒரு எலுமிச்சைப்பழம் மிக்ஸ் பண்ணி, காஞ்ச எலுமிச்சைப்பழம் அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம் பார்த்திங்கன்னா 6 பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அரிசி நம்ம ஒரு 1.5 கிலோ அரிசியை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம், ஊற வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சட்டியை வச்சு நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு தண்ணி இருந்ததுனாக்கா அதை காய விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 150 ml எண்ணெயும், ஒரு 4 பட்டை, ஒரு 6 ஏலக்காய், ஒரு 8-10 கிராம்பு போட்டு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை ஒரு 4 இலை போட்டு வெங்காயத்தை அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி எடுக்கணும். பிரியாணி செய்கிறதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌனிஷாக வரணும், நல்லா ஃபுல்லாக வதங்கணும். குக்கர் விசில் வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு ஜூஸ் அடிச்சிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் பார்த்திங்கனாக்கா 50% 50% முடிஞ்சிடுச்சு. நல்லா வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை பார்த்திங்கனாக்கா ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். தக்காளி பார்த்திங்கனாக்கா இதையும் ஒரு 5 நிமிஷத்துலேயும் ஒரு 8 நிமிஷம் தக்காளியை விடணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கனாக்கா அது ஓகே ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா ஒரு பொடி மல்லியும் ஒரு பொடி புதினாவும் தேவை. அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். குக்கர் பார்ப்போம் விசில் ஆகிடுச்சான்னு. கறி வெந்துருச்சு. நல்லா செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கறியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த தக்காளி எந்த நிலமையில் இருக்குன்னு பார்ப்போம். தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கிண்டி விட்டுப்போம். ஃபஸ்ட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி பெருசாக இருக்கிறதுல கொஞ்சம் அப்படியே நசுக்கி விட்றணும். ஏன்னா இல்லைன்னா மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கிண்டி விட்டுப்போம். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம புதினா மல்லியை ஆட் பண்ணிப்போம். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுனாக்கா அது சரியாயிடும். சரியாயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கணும். இது கூட ஒரு 2 ஸ்பூனு தயிர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். 5 நிமிஷம் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்களா, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ மசாலா போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மட்டன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டு இதையுமே 2-3 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கூட அப்படியே விட்டுறலாம். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறது பார்த்திங்கனாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அடுப்பை யூஸ் பண்ணணும். இதை பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சா. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். தண்ணி எப்படி அளவு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கப்பில் அரிசி எடுத்துக்கங்க. கப்பில் எத்தனை கப்பு அரிசி போடுறீங்களோ அதுக்கு 1க்கு 1.5 கணக்கு பண்ணி தண்ணி வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசியை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வச்சிடணும். இப்போ நல்லா அரிசி நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம ட்ரை பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி இப்போ தட்டியாச்சு. தட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கறி இருக்கு இல்லையா, அந்த கறியில் இருக்க தண்ணியும் அளவில் எடுத்துக்கணும். நம்ம வந்து அதையும் கணக்கு பண்ணி தான் வந்து தண்ணி வைக்கணும். இப்போ வந்து தண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், கறியை உள்ளே தட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். கறியெல்லாம் கொஞ்சம் உள்ளே போகிற அளவுக்கு ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. கிண்டுனாக்கா வந்து அரிசி உடஞ்சிரும். சும்மா லைட்டாக உள்ளே அமுத்தி விட்டு நம்ம வந்து தண்ணி அப்படியே வந்து மேலால் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ அப்படியே வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்ருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சி, திறந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 75% முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து கீழே இருக்கிறத மேலே வரா மாதிரி கிண்டி விட்ருவோம். கீழே இருக்க அரிசி மேலே வரா மாதிரி இப்போ கிண்டி விட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் கிண்டணும். ரொம்ப போட்டு சென்டரில் போட்டு கிண்டக்கூடாது, அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி சைடில் குத்தி கீழே இருக்கிறத அரிசியை வந்து மேலே மாற்றி விடணும், அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்கா அப்படியே வந்து ஃபுல்லாக மட்டமாக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், அடுத்து தம்மில் போடணும். தம்மில் போடுறது எப்படின்றத பார்ப்போம் வாங்க. போட்டாச்சுங்களா? இந்த மாதிரி நல்லா மட்டமாக்கி விட்டுட்டு மேலே வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், நியூஸ் பேப்பர் போட்டு மூடணும். அடுத்து நியூஸ் பேப்பரை வந்து வச்சு மேலே வந்து நார்மலாக வந்து நம்ம மூடியை போட்டுட்டு மேலே வந்து வெயிட்டுக்கு வந்து ஒரு தண்ணி ஒரு 10 லிட்டரு 15 லிட்டரு தண்ணி வரா மாதிரி மேலே ஒரு சட்டியை வச்சு தண்ணி வச்சுக்கலாம். நம்ம வச்சிட்டோம்னாக்கா இதை வந்து அப்படியே வந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுணும். சிம்மில் ரொம்ப நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு 25 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்ப்போம் இப்படி வந்து 1 2 3 பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் பிரியாணி. பாருங்கள், அப்படியே உடச்சி விட்டா தனித்தனியாக சோறு தனியாக வரும். இந்த மாதிரி பண்ணால் தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும். இது வந்து பாஸ்மதி ரைஸு, அதனால் 1.5 கப்பு தண்ணி. சாதா அரிசியில் பண்ணுற மாதிரினா 2 கப்பு தண்ணி கணக்கு பண்ணி வைக்கணும். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வைக்கணும். இது வந்து பாஸ்மதி ரைஸுன்றதுனால 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி அளவில் நான் வச்சுருக்கேன். எப்படி பிரியாணி நல்லா இருக்கா? டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ உடையாமல், சோறு உடையாமல் இந்த மாதிரி தான் கிண்டணும். வந்து சைடில் நல்லா குத்தி அப்படி தான் வந்து கீழே இருக்க அரிசியை மேலே எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் வந்து சோறு உடையாமல் இருக்கும். இந்த பாருங்கள், எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.